இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட்டான ரெசிபி ரவை பாயசம் தான் செஞ்சு காட்ட போகிறோம். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து நான் இந்த தேர்ஸ்டே பாபாவுக்கு பிரசாதமாக செஞ்சிருந்தேன். அதை தான் உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பவுல் ரவைக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த பாயசத்தோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவை வந்து வறுக்கிறது தாங்க இருக்குது. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வேக விடலை. இது வேகட்டும். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வேக வைக்கும் போது அதில் கொஞ்சமாக சால்ட் ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா முட்டை தோல் உரிக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டே டு டே லைஃப்பில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை தான் உங்கள் எல்லார்ட்டும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து 1 பவுல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். அதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாலை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் பொடி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபைனலாக கார்னிஷ் எடுத்து 1 ஸ்பூன் நெய்யில் திராட்சை, சாரப்பருப்பு. என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, அதனால தான் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு சாரப்பருப்பு. இது மேலே நல்லா நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கலருக்கு நான் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து 1 ஸ்பூன் பாலில் வந்து அதை ஆட் பண்ணியிருந்தேன். அதை வந்து இது மேலே வந்து தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ரவை பாயசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.